போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திற்கு இன்று ஆஜராக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. ஆனால் இன்று நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகவில்லை விசாரணைக்கு என்று தெரிய வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், விசாரணைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகாததற்கான காரணம் என்ன? கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பல்வேறு நபர்களை போதைப் பொருட்களை விற்பனை மற்றும் பயன்படுத்தியதற்காக கைது நடவடிக்கையில மேற்கொள்ளப்பட்டனர். அப்போது அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் மற்றும் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில அவர்களிடமிருந்து கொக்கைன் போதைப் பொருள், மெத்தபெட்டமைன், MDMA, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களிடம் இருந்து ஒரு பணத்தையும், அதாவது 40,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறையினர் ஒரு விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 40,000 ரூபாய் பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில வந்திருக்கிறதா என்ற கோணத்துலதான் இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில இதுல கைது செய்யப்பட்ட பலரிடம், சிறையில் இருக்கக்கூடிய அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீன்ல வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த நடிகர்களான ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவிற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். அதுல நடிகர் ஸ்ரீகாந்த் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன்ல குறிப்பிட்டிருந்த நிலையில அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராகாமல் விலக்கு கேட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு நாள்ல தான் ஆஜராகுவதாகவும் அவர் தரப்புல கேட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்துல நடிகர் கிருஷ்ணா ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.